அகில மீடியாவின் உலக முக்கிய செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். மேற்கு ஆசிய பதற்றம், எரிசக்தி விநியோகத்தை உறுதி செய்த இந்தியா. ஹார்மோஸ் நீரிணையில் கடல் கன்னி வெடிகள். அமெரிக்க ஈரான் பேச்சுவார்த்தைகளுக்கு தயாராகிறது பாகிஸ்தான். நைஜீரியாவில் பாதுகாப்பு அச்சுறுத்தல், அமெரிக்க தூதரக ஊழியர்கள் வெளியேறும் நிலை. இலக்கை உறுதி செய்த கிஸ்புல்லா, இஸ்ரேலை தாக்கிய ஏவுகணை அலை. ஈரான் உச்ச தலைவருக்கு மிக நெருக்கமானவர் மரணம். சூடானில் திருமண நிகழ்ச்சியில் ட்ரோன் தாக்குதல், 30 பேர் பலி. ஈரான் போரினால் லெபனான் உணவு பாதுகாப்பு நெருக்கடி. கனடாவில் துப்பாக்கி சூடு, ஒருவர் பலி. சீனாவிடமிருந்து இலங்கைக்கான எரிபொருள் உதவி. தொடர்வன விரிவான செய்திகள். மேற்காசியாவில் நிலவும் போர் பதற்றத்தை தணிக்கவும் மற்றும் உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தின் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்யவும் நெருக்கமாக ஒத்துழைக்கப் போவதாக இந்தியாவும் ஜப்பானும் உறுதியளித்துள்ளன. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ். ஜெய்சங்கர் மற்றும் ஜப்பானிய வெளியுறவு அமைச்சர் தோஷிமிட்சு மொடேகி ஆகியோருக்கு இடையே நடைபெற்ற தொலைபேசி உரையாடலின் போது இந்த முக்கிய முடிவு எட்டப்பட்டதாக ஜப்பானிய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக ஹார்மோஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து தடைகள் மற்றும் பிராந்திய பாதுகாப்பு குறித்து இரு தலைவர்களும் விரிவாக கலந்துரையாடினர். இந்த உரையாடல் குறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அமைச்சர் எஸ். ஜெய்சங்கர், சர்வதேச வர்த்தகத்திற்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் கப்பல் போக்குவரத்தை முன்னெடுப்பது மற்றும் மேற்காசியாவின் தற்போதைய முன்னேற்றங்கள் குறித்து விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த போர் மோதல்களில் உயிரிழந்த இந்தியர்களுக்காக ஜப்பானிய அமைச்சர் தெரிவித்த இரங்கலுக்கு தனது நன்றியையும் அவர் தெரிவித்துக் கொண்டார். பிராந்தியத்தின் அமைதியை கட்டியெழுப்ப இரு நாடுகளும் தங்களது ராஜதந்திர உறவுகளை வலுப்படுத்த இணக்கம் கண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளையும் லெபனானில் இஸ்ரேல் நடத்தும் தாக்குதல்களையும் நிறுத்தினால் மட்டுமே சர்வதேச சட்டத்தின்படி ஹார்மோஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் சென்று வர ஈரான் அனுமதிக்கும் என ஈரான் துணை வெளியுறவு மந்திரி சஜீத் கபீப்சாதே தெரிவித்துள்ளார். அதே நேரம் போரின் போது ஹார்மோஸ் நீரிணையில் கடல் கன்னிவெடிகள் பொருத்தப்படாததால் அந்த வழியாக கப்பல் போக்குவரத்து நடத்துவது அபாயகரமானது என ஈரான் ராணுவம் அறிவித்திருந்தது. இதன்போது கன்னிவெடி பொருத்தப்பட்டிருக்கும் இடங்களை குறிக்கும் வரைபடத்தையும் ராணுவம் வெளியிடப்பட்டிருந்த நிலையில் பரபரப்பு ஏற்பட்டிருந்தது. இதனை அடுத்து புதிய வழித்தடத்தில் கப்பல்கள் பயணிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதன்படி உள்ளே வரும் கப்பல்கள் ஓமன் வளைகுடாவில் இருந்து வடக்கு திசையில் லராக் தீவை நோக்கி சென்று பின்னர் பாரசீக வளைகுடாவை நோக்கி தொடர்ந்து செல்ல வேண்டும். வெளியேறும் கப்பல்கள் பாரசீக வளைகுடாவிலிருந்து லராக் தீவின் தெற்கே கடந்து பின்னர் ஓமன் வளைகுடாவை நோக்கி தொடர்ந்து செல்ல வேண்டும் என குறிப்பிடப்பட்டது. இவ்வாறு ஹார்மோஸ் நீரிணை தொடர்பான தெளிவற்ற நிலையால் கப்பல்கள் அந்த நீரிணையை தொடர்ந்து பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதுடன் நேற்று 3 கப்பல்கள் மட்டுமே அந்த வழியாக சென்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் உலக நாடுகள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கு முழுவதும் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்த 6 வார கால போரை தொடர்ந்து சனிக்கிழமை அன்று அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான முக்கிய பேச்சுவார்த்தைகளை நடத்த இஸ்லாமாபாத் தயாராகி வருவதால் அந்த நகரத்தில் ஒருவித எதிர்பார்ப்பு நிலவுகின்றது. பாகிஸ்தானின் தலைநகரில் முக்கிய அரசு கட்டிடங்கள் அமைந்துள்ள முக்கிய பகுதிக்கு செல்லும் பிரதான வீதி மறைக்கப்பட்டுள்ளதுடன் நகரம் முழுவதும் இராணுவ வீரர்கள் பெருமளவில் குவிக்கப்பட்டிருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் விளக்கியுள்ளன. அப்பகுதியில் உள்ள வீதிகளில் ஆங்காங்கே சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் இன்று பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதால் போக்குவரத்து மிகவும் குறைவாக உள்ளதாக கூறப்படுகின்றது. வெளியுறவு அமைச்சக தலைமையகத்திற்கு அருகில் உள்ள முக்கிய பகுதியில் அமைந்துள்ள நகரின் ஹோட்டல்களில் ஒன்றான செரீனா ஹோட்டலில் பேச்சுவார்த்தை நடைபெறும் இடமாக அடையாளமிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பாதுகாப்பு அதிகாரிகள் அந்த வளாகத்தை முழுவதுமாக தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளனர். மேலும் விருந்தினர்கள் வெளியேறும்படி கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். பாகிஸ்தானுக்கான ஈரான் தூதுவர் நேற்று எக்ஸ் தளத்தில் பதிவிட்டதாவது: நாடாளுமன்ற சபாநாயகர்
முகமது ஃபாகர் ஹலிஃபாஃப் தலைமையிலும் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி இணைந்தும் வரவிருக்கும் ஈரான் தூதுக்குழு வியாழக்கிழமை இரவு வந்தடையும் என்று குறிப்பிட்டிருந்தார். நைஜீரியாவில் பயங்கரவாதம், கடத்தல் மற்றும் உள்நாட்டு கலவரங்கள் அதிகரித்து அமெரிக்க குடிமக்கள் அந்த நாட்டிற்கு பயணம் செய்வதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று அமெரிக்க வெளியுறவு திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. குறிப்பாக தலைநகர் அபுஜாவில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் அத்தியாவசியமற்ற ஊழியர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் பாதுகாப்பு காரணங்களுக்காக நைஜீரியாவை விட்டு வெளியேற வேண்டிய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நைஜீரியாவின் பல பகுதிகளில் பாதுகாப்பு சூழல் சீர்குலைந்து வருவதாகவும் சந்தைகள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் பாடசாலைகள் போன்ற பொது இடங்களில் எதுவித முன்னெச்சரிக்கையுமின்றி தாக்குதல்கள் நடத்தப்படலாம் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. நைஜீரியா முழுவதையும் நிலை 3 எச்சரிக்கை பிரிவில் வைத்துள்ள அமெரிக்கா அங்குள்ள 23 மாநிலங்களை மிகவும் ஆபத்தான நிலை 4 பிரிவில் சேர்த்துள்ளது. குறிப்பாக பிளாட்டோ, ஜிகாவா, நைஜர் மற்றும் தராபா போன்ற மாநிலங்களில் வன்முறை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதால் அந்த பகுதிகளுக்கு செல்வதை முற்றிலும் தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. அமெரிக்கா மற்றும் நைஜீரியா இடையே பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் உளவுத்துறை பகிர்வில் வலுவான ஒத்துழைப்பு இருந்த போதிலும் கள நிலவரம் பொதுமக்களுக்கு பாதுகாப்பற்றதாகவே சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த எச்சரிக்கை நைஜீரியாவின் பொருளாதார மீட்சி மற்றும் வெளிநாட்டு முதலீடுகளை பாதிக்கக்கூடும் என அந்நாட்டு அதிகாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர். மத்திய கிழக்கில் ஈரானுக்கு எதிரான மோதலில் அமெரிக்கா போர் நிறுத்தத்தை அறிவித்துள்ள நிலையில் லெபனான் இஸ்ரேல் இடையான போர் வலுத்து வருகின்றது. இந்த நிலையில் இன்று லெபனான் இஸ்ரேல் மீது திடீர் தாக்குதலை முன்னெடுத்துள்ளது. இதன்படி லெபனானிலிருந்து ஏவப்பட்ட ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்து லெபனான் எல்லைக்கு அருகிலுள்ள இஸ்ரேலின் ஹீலா பள்ளத்தாக்கான கிரியாட் ஸ்மோனாவை தாக்கியுள்ளது. குறித்த பகுதியில் அபாய ஒலி எழுப்பப்பட்டதாக இஸ்ரேலிய உள்நாட்டு பாதுகாப்பு படை அறிவித்துள்ளது. பாகிஸ்தானின் மத்தியஸ்தில் ஏற்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் மீறியதற்கு பதிலடியாக கிரியாட் ஷமோனாவில் உள்ள குடியிருப்பு பகுதியை ஏவுகணைகள் மூலம் தாக்கியதாக கிஸ்புல்லா உறுதி செய்துள்ளது. ஈரானின் உச்ச தலைவரின் மூத்த ஆலோசகரான கமல் கராக்சி இந்த மாத தொடக்கத்தில் அவரது வீட்டின் மீது நடத்தப்பட்ட அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதலில் படுகாயமடைந்த நிலையில் தற்போது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். அமெரிக்க சியோனிச எதிரிகளின் தாக்குதலில் காயமடைந்த அவர் சில மணி நேரங்களுக்கு முன்பு வீரமரணம் அடைந்ததாக ஈரானிய அதிகாரப்பூர்வ ஊடகங்கள் வியாழக்கிழமை அறிவித்துள்ளது. இந்த தாக்குதலில் கராசியின் மனைவி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ள நிலையில் பலத்த காயமடைந்த கராசி அருகிலுள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வந்தார். முன்னதாக தற்போதைய இந்த மோதலை ஈரானில் நீண்ட காலத்திற்கு எதிர்கொள்ள முடியும் என தெரிவித்த கராசி இதில் ராஜதந்திர ரீதியான அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கு இனி இடமில்லை என்று தெரிவித்திருந்தார். அத்தோடு எதிரிகளுக்கு ஏற்படும் கடுமையான பொருளாதார பாதிப்புகளின் மூலமாக மட்டுமே இந்த போர் முடிவுக்கு வரும் என்று அவர் கணித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. சூடானின் வடக்கு டர்ஃபரில் நடந்த திருமண நிகழ்ச்சியில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் பெண்கள், குழந்தைகள் என 30 பேர் பலியாகினர். பலர் காயமடைந்துள்ளனர் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதலுக்கு இராணுவ படைகளே காரணம் என மனித உரிமை ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வடக்கு டர்ஃபரில் உள்ள குடம் நகரில் வியாழக்கிழமை திருமண நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்தது. அந்த திருமண நிகழ்ச்சியை குறிவைத்து ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் 30 பேர் பலியாகினர். பலியானவர்களில் பெரும்பாலும் பெண்கள், குழந்தைகள் என ஐக்கிய நாடுகள் செய்தி தொடர்பாளர் ஸ்டெஃபான் டுஜாரிக் கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருமண நிகழ்ச்சியின் போது நடத்தப்பட்டுள்ள இந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள ஐநா பொதுமக்கள் மீதான தாக்குதல்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்று தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலுக்கு அரசின் இராணுவ படைகளே காரணம் என்று உள்ளூர் மனித உரிமை அமைப்புகள் குற்றம் சாட்டியுள்ளன. ஆனால் இராணுவத்தினரிடமிருந்து இதுவரை அதிகாரப்பூர்வமான தகவல்கள் எதுவும் வெளிவரவில்லை. கடந்த சில மாதங்களாக நாட்டின் பல பகுதிகளில் ஆளில்லா விமான தாக்குதல்கள் அடிக்கடி நிகழ்ந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஈரான் போர் காரணமாக நாட்டுக்குள் பொருட்களின் விநியோகம் தடைபடுவதால் லெபனான் உணவு பாதுகாப்பு நெருக்கடியை எதிர்கொள்வதாக ஐக்கிய நாடுகளின் உலக உணவு திட்டம் தெரிவித்துள்ளது. நாம் காண்பது வெறும் இடப்பெயர்வு நெருக்கடி மட்டுமல்ல,
அது மிக வேகமாக உணவு பாதுகாப்பு நெருக்கடியாக மாறி வருவதாக பெய்ரூட்டிலிருந்து காணொளி மூலம் கூறிய உலக உணவு திட்ட பணிப்பாளர் கூறியுள்ளார். உணவுப் பொருட்களின் விலை அதிகரிப்பு மற்றும் இடம்பெயர்ந்த குடும்பங்களிடையே அதிகரித்து வரும் தேவை காரணமாக உணவை பரிமாறிக்கொள்வது பெரும் கடினமாக மாறி வருகின்றது எனவும் அவர் மேலும் எச்சரித்துள்ளார். இதன் காரணமாக லெபனான் இருமுனை நெருக்கடியை எதிர்கொள்கின்றது. லெபனான் தெற்கில் 80% மேற்பட்ட சந்தைகள் செயற்படவில்லை என கூறப்படுவதுடன் பல வர்த்தகர்கள் ஒரு வாரத்துக்கு குறைவான அத்தியாவசிய உணவுப் பொருட்களே கையிருப்பில் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். கனடாவின் நியூ ஃபவுண்ட்லேண்ட் மாகாணத்தில் உள்ள கிராண்ட் ஃபால்ஸ் வின்ஸ்டர் பகுதியில் நிகழ்ந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மற்றொருவர் உயிருக்கு போராடிய நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கேண்டர் பகுதிக்கு மேற்கே உள்ள கிராண்ட் ஃபால்ஸ் வின்ஸ்டர் நகரின் மெயின் ஸ்ட்ரீட்டில் உள்ள ஒரு வீட்டில் துப்பாக்கி சூடு நடந்ததாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. வீட்டிலிருந்த ஒருவர் பலத்த காயமடைந்த நிலையில் மீட்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக விமானம் மூலம் செயின்ட் ஜான்ஸ் நகருக்கு கொண்டு செல்லப்பட்டார். தற்போது அவர் உயிருக்கு போராடி வருவதாக தெரிகின்றது. சாட்சி ஒருவரிடமிருந்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் சந்தேக நபர் பயன்படுத்திய வாகனத்தை போலீசார் பின்தொடர்ந்தனர். அப்போது அந்த வாகனத்திற்கு அருகே ஒருவர் உயிரிழந்திருப்பது கண்டறியப்பட்டது. உயிரிழந்த நபரின் மரணத்தில் குற்ற செயல்கள் ஏதும் இருப்பதாக தெரியவில்லை என முதற்கட்ட விசாரணையில் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த துப்பாக்கி சூடு திட்டமிட்டு நடத்தப்பட்ட தாக்குதல் எனவும் இதனால் பொதுமக்களுக்கு எதுவிதமான பாதுகாப்பு அச்சுறுத்தலும் இல்லை எனவும் போலீசார் உறுதியளித்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து போலீசார் தொடர்ந்து தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் எரிபொருள் நெருக்கடி ஏற்பட தமது நாடு அனுமதிக்காது என இலங்கைக்கான சீன தூதர் ஹிசென் ஹாங் தெரிவித்துள்ளார். கண்டி அஸ்கிரியாவில் உள்ள சந்தானந்த பௌத்த கல்லூரியில் அப்பகுதியைச் சேர்ந்த 350 ஏழை குடும்பங்களுக்கு உலருணவுப் பொருட்கள் வழங்கும் நிகழ்வில் பங்கேற்ற பின்னர் ஊடகங்களிடம் பேசிய தூதர் இந்த கருத்தை முன்வைத்துள்ளார். இதுகுறித்து மேலும் கருத்து வெளியிட்ட அவர், சீனா எல்லா நேரங்களிலும் உதவியையும் ஆதரவையும் வழங்கி வந்துள்ளது. இதற்கு இரு நாடுகளுக்கும் இடையே தொன்று தொட்டு நிலவி வரும் நட்புறவே முக்கிய காரணம். மத்திய கிழக்கில் நிலவும் இராணுவ சூழல் காரணமாக உலகின் சில நாடுகள் தற்போது பாதிக்கப்பட்டுள்ளதால் இலங்கைக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் எந்த நேரத்திலும் வழங்க சீனா தயாராக இருக்கும். ஏதேனும் காரணத்தால் நாட்டில் எரிபொருள் நெருக்கடி ஏற்பட்டால் சீன நிறுவனமான சினோபெக் மூலம் நிலைமை சமாளிக்கப்படும். இந்த நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து ஆதரவையும் சீன அரசாங்கம் வழங்கும். மத்திய கிழக்கு போரில் தற்போது போர் நிறுத்தம் அமுலில் உள்ளது. அது தொடர்ந்தால் தாம் ஆதரவளிப்போம். இருப்பினும் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய எந்தவொரு நிகழ்வையும் எதிர்கொள்ளவும் இலங்கைக்கு தேவையான உதவிகளை வழங்கவும் சீனா தயாராக இருக்கின்றது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய நாளுக்கான உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.